திரு வன்னியரசு மத்திய அரசை வலியுறுத்தும் வகையிலேயும் ஆளுநரிடம் கோரிக்கை கொடுத்திருக்கார். பெஞ்சலுக்கு நிவாரணம் கேட்டதை கொடுக்கணும் அப்படின்னு உங்களுடைய பார்வை? வணக்கம். அதாவது கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி வந்து இந்த பெஞ்சல் புயல் விழுப்புரம், கடலூர் மாவட்டம் உள்ளிட்ட ஒரு 14 மாவட்டங்கள்ல வந்து மிக மோசமாக வந்து மழை வெள்ளம் பாதிக்கப்பட்டது. அதுல வந்து நிறைய குடிசைகள், வீடுகள், இந்த மாதிரியான இது வந்து நிறைய பாதிக்கப்பட்டது. அப்ப தமிழ்நாடு அரசு சார்பாக வந்து 2000 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்க வேண்டும் என்று கோரியது. கடந்த 4ஆம் தேதி ஏற்பட்ட அந்த மழை வெள்ள பாதிப்புல அரசுக்கு வைத்த கோரிக்கை மாநிலங்களவை, மக்களவையில வந்து திமுக உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட எல்லோருமே வந்து அது குறித்து வந்து பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அரசு வந்து இதுவரை வந்து ஒன்றிய அரசு அதற்கான நிதியை வந்து ஒதுக்கவில்லை. ஆனால் இந்த ஒரு மாதம் கடைசியா டிசம்பர் இறுதியில வந்து ஆளுநரை சந்தித்து அவர் வந்து இந்த நிதியை ஒதுக்க வேண்டும் என்று கேட்டு ஏறக்குறைய எல்லா நிவாரண பொருட்கள் எல்லாம் அங்கே எங்களுடைய கட்சி சார்பாக கடலூர்லையும் விழுப்புரத்திலையும் கூட எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அங்க வந்து நிவாரணம் வழங்கினாரு. விழுப்புரம் தொகுதியில வந்து விழுப்புரம் மாவட்டம் முழுக்க எங்களுடைய கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அறிஞர் ரவிக்குமார் அவர்கள் வழங்கினாங்க. இப்படி அவங்கவுங்க எல்லாருமே வந்து வழங்கினாங்க. ஒரு மாத காலத்திற்கு பிறகு இப்பொழுது வந்து ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். யார்கிட்ட? ஆளுநர்கிட்ட. ஆளுநர் இது குறித்து தமிழ்நாட்டுக்கு இதுவரை இதுக்கு முன்பு இருந்த எந்த புயலுக்கும் அவர் வந்து வாய் திறந்ததில்லை, போய் பார்த்ததில்லை, நிதி கொடுங்கன்னு சொல்லி சொன்னதும் இல்லை, எதிர்த்து அவர்கிட்ட வந்து மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் மனு கொடுத்திருக்கிறார். இந்த மனுவால் வாங்கி ஆளுநர் வந்து என்ன செய்வார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இல்ல, அதே நேரத்துல தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றதுதான் முதல் வலியுறுத்தல். அதை மையமா வச்சுதான் அந்த சந்திப்பே நடைபெற்று இருக்கிறது. அதாவது வந்து இப்ப சமீபத்துல வந்து நடந்த அந்த தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் அடிப்படையில இந்தியாவிலேயே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நாடு எது அப்படின்னா, மாநிலம் எதுன்னா உத்தரப்பிரதேசம் தான். பாதுகாப்பு தொடர்பான குறைவான ஒரு மாநிலம் 15வது பட்டியலில் இருக்கிறது தமிழ்நாடு தான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஆளுநர் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து அவர்கிட்ட போய் மனு கொடுக்குறாரு அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து இந்த பாதுகாப்பு உறுதிப்படுத்துறது அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும்ல அதை வந்து அவர் வந்து செய்யறாரு. எப்பவுமே வந்து டெல்லி பாஜக என்ன பண்ணும்னா